எபிரேயர் 4 அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். இந்த உலகத்தில் அந்த லாஸ்ட் ஒன் என்ன சொல்லுது பாருங்க. இங்கிலீஷில் ஒரு முறை படிச்சிருங்க பார்ப்போம். the last finally one, last sentence. That we may obtain mercy and find grace to help in time of need. ஓகே, தமிழில் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். இன்றைக்கு மாலை வேளையில் மக்களே ஒரு விஷயத்தை ரொம்ப ஓங்கி சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கங்க. வாழ்க்கையை வீரமுடன் வாழணுமா? எப்படி வாழணும்? வீரமுடன் வாழ்வோம். இதுதான் தலைப்பு, இன்றைய தலைப்பு. எப்படி வாழணும்? வீரமுடன் வாழணும். அப்போ அந்த வீரமுடன் வாழ்வதற்கு எப்படி வாழ முடியும்? உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் என்ன உண்டு? வீரம் உண்டு. படிக்கிற பிள்ளைகளையே நாம் சின்ன வயசு எல்கேஜியிலிருந்து எப்படி அனுப்புகிறோம்? எக்ஸாம், டெஸ்ட்டு, எதை சொல்லிக் கொடுக்குறோம்? வீரத்தை, தைரியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம். ஆம்பளை பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை சைக்கிளில் என்ன பண்ணுறோம்? 2 வீலில் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். தைரியம், வீரம், பேலன்ஸே கிடையாது. ஸோ ஒரு தைரியம் சொல்லி பிள்ளைகளை வளர்க்குறோம். வீரமுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெட்கம் அடையாமல் இருக்கலாமா? அப்போ வாழ்க்கையில் வெட்கம் அடையாமல் இருக்கணும்னா வாழ்க்கையில் என்ன வேணும்? புரியல, சத்தம். வீரம் வேணும். வெட்கம் இல்லாமல் வாழணும், வெட்கப்படாமல் இருக்கணும்னால் வாழ்க்கையில் வீரம் வேணும். வீரத்தை எப்படி பெறலாம், எப்படி அடையலாம் என்ற கண்ணோக்கத்தில் அல்ல, நான் சொல்கிற வீரம் வேற. அது ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிங்க. இந்த எபிரேயர் 3 அதிகாரமும் 4 அதிகாரமும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். நீங்கள் எல்லாரும் எபிரேயர் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடு எபிரேயர் 3 அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். இங்க பாருங்களா, அந்த தைரியம். வீரத்திற்கு முன்னாடி தேவை தைரியம். எப்படி ஓட்டுறாங்க பைக்கு, பைக் ரேஸ், தைரியம். தொடர்ந்து மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், அந்த தைரியத்தை மேன்மை பாராட்டுதலை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ரொம்ப கவனம். முடிவு பரியந்தம் தைரியமாய் பற்றி கொண்டிருந்தால் நாமே வீடு. இன்னைக்கு வாடகை வீடு இப்போ என்ன எடுத்தீங்கன்னா அப்பா கணக்கே கிடையாது, அவ்வளோ வாடகை வீடு. ஆனால் இறைவனுடைய வீடு இது வாடகை வீடு அல்ல. அவர் கடைசி வரைக்கும் நம்மோடு தங்கி இருக்கணுமா? கொஞ்ச நாள் அல்ல, டெம்பரரி ஹவுஸ் அல்ல, பர்மனண்ட்டாக நம்மோடு கூட தங்கி இருக்கணும்னா உறுதியோடு தைரியமாய் இந்த உலகத்தில் இருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீரானால், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை, ஆதலால் நான் அந்த சந்ததியை வெறுத்து அல்லது அந்த ஜனத்தின் மேல் நான் கோபம் அடைந்து, வெறுத்து அல்லது நான் கோபம் அடைந்து, 2 பொருள் அங்கே வரும். நான் வெறுத்து அல்லது நான்
கோபமடைந்து அவர்கள் எப்பொழுதும் என்ன ஜனம்? கழுவுற மீனில் நழுவுற கூட்டம். அதனால தான் நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், இந்த தலைவர்களுக்கு இந்த அனுபவமெல்லாம் கைவந்த கலை. எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உடையவர்கள் என்று, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் எதில்? உங்களுக்கு தெரியுமா கடவுளுடைய நிம்மதி? ஹலோ, மனிதனுடைய நிம்மதி எது தெரியுமா? குடி, விபச்சாரம், சிற்றின்பம், பணம். இதுதான் மனிதனுடைய நிம்மதி. கடவுளுடைய நிம்மதி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக சொல்கிறேன், நேரம் இருக்குமான்னு தெரியல. கடவுளுடைய நிம்மதி வேற, மனிதனுடைய நிம்மதி வேற. மனிதனுடைய நிம்மதியை பிசாசு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. வா 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 வா, பணத்தில் இருக்கு, வா 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 வா, அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு, வா வா அந்த பையன்கிட்ட இருக்கு, வா 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 வா, இங்கே சினிமா கொட்டைகள் இருக்கு இன்னும் சொல்லி கூட்டிக்கிட்டு போச்சு. சினிமா விட்டு வெளியே வரும்போது ஒரு வெறுமை. அந்த பையனோடு அந்த பெண்ணோடு கூடின பிறகு ஒரு வெறுமை. ஆனால் சிற்றின்ப உலக வாழ்க்கையை நீ முடித்து மரண தருவாயில் வரும்பொழுது ஒரு வெறுமை. சாகிறதுக்கு முன்னாடி மனுஷன் என்ன ஆயிடுறான்? ஒரு வெறுமைக்குள்ள வந்துடுறான். இதுதான் மனிதனுடைய நிம்மதி, இறைவனுடைய நிம்மதி. ஆகவே இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும். யாரும் படிக்கும் 1-2 தான் படிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஃபைனலி பாருங்கள், தொடர்ந்து உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுவளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், கிறிஸ்துவனிடத்தில் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கெட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேனில் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷம் யாரை அவர், அந்த வேடெல்லாம் எடுத்துருங்க, யாருக்குமே புரியாது. யாரை வெறுத்தார் அல்லது யார் மேல் கோபமாக இருந்தார்? யார் மேல் கோபமாக இருந்தார் அல்லது யாரை வெறுத்தார்? அந்த வார்த்தையெல்லாம் அந்த பாருங்க, அதை ஆலோசித்தார். அதெல்லாம் இப்போ அது இப்போ கிடையாது, கரண்ட்லேயே கிடையாது அந்த வேடெல்லாம். அந்த வேடெல்லாம் ஒரு கோடு, பிளாக் கோடு போட்டுட்டு யார் மேல் கோபமாக இருந்தார் அல்லது யாரை அவர் வெறுத்தார். எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை எழுதிக்கிங்க. ஆனால் இந்த இடத்துக்கு அது சரியான வார்த்தை. அவர் யார் மேல் கோபமாக இருந்தார், அதுதான் அதுக்கு பொருத்தமான இடம் தான். அவர் யார் மேல் கோபமாக இருந்தார்? பாவம் செய்தவர்கள் மேல் அல்லவா? அவளுடைய சடலங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதல் அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினால அவர்கள் அந்த நிம்மதியான இடத்தில் பிரவேசிக்காமல் கூடாமல் போயிற்றென்று நாம் யாத்திராம புஸ்தகம் 8ஆம் புஸ்தகம் உபாகமத்தில் பார்க்கிறோம். கடவுளுடைய நிம்மதிக்குள்ளே போகலை. கடவுளுடைய நிம்மதி என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுமா? திருப்தி. என்ன பற்றி? இதுதான் கடவுளுடைய நிம்மதி. இந்த திருப்தியை பணம் கொடுக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தரேன். இந்த திருப்தியை காதல் கொடுக்குமானால் சொல்லுங்க 2 கோடி தரேன். இந்த திருப்தியை உங்களுக்கு துணிமணி கொடுக்கும், வீடு வாசல் கொடுக்கும், சொந்த வீடு கொடுக்குமானால் சொல்லுங்க 10 கோடி தரேன். நான் அறிக்கையிடுறேன். திருப்தி சொல்லுங்க. நான் இந்த திருப்தியை இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த திருப்தியை வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த திருப்தியை அனுபவிக்கலாம். நண்பா, தம்பி, கடவுளுடைய நிம்மதி எது? அங்குமிங்கும் தேடாதே, ஒரு திருப்தி வேணும். எனஃப், போதும். இதுதான் கடவுளுடைய நிம்மதி. வேற நிம்மதி எல்லாம் இல்லை, வேற எல்லாம் இல்லை. என்னது சொல்லுங்களேன்? திருப்தி.
நாக்கை நீங்கள் திருப்திப்படுத்திடுவீங்களா? கண்ணை தான் திருப்திப்படுத்திடுவீங்களா? காதை திருப்திப்படுத்திடுவீங்களா? எவ்வளோ கேட்டாலும் அதுக்கு பத்தாது. எவ்வளோ ருசித்தாலும் எவ்வளோ பார்த்தாலும் பத்தாது. ஆனால் இந்த கண்ணு வழியாக போகிறது எல்லாம் திருப்தி அடையும். நாக்கு வழியாக போகிற குடல் திருப்தி அடைஞ்சிடும். வயிறு வேணாம், நாக்கு வேணும்னும் தட்டில் ஊற்றி என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மக்களே, நம்முடைய நாக்கில் மட்டும் 10,000 பட்ஸ் இருக்குது, டேஸ்ட் பட்ஸு. 50 வயசுக்கு மேலே 5,000 மாறி போயிடுது. 70 வயசுக்கு மேலே 2,000 போயிடுது. 85 வயசுக்கு மேலே 1000 போயிடுது. சாகும்போது 0க்கு வந்துடுது. உப்பும் தெரியாது, இனிப்பும் தெரியாது, டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் போயிடுது. ஆனால் குழந்தைக்கு எத்தனை இருக்குது? 10,000 பட்ஸ் இருக்குது, டேஸ்ட் பட்ஸ். எத்தனை ஆச்சரியம்! சரி, அப்போது கடவுளுடைய திருப்தி புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய நிம்மதி. ஆனால் உலகத்தான் நிம்மதி வேறு, நம்முடைய நிம்மதி வேறு. நம்ம நிம்மதியை அலைந்து தேடுகிறவர்கள நிம்மதியை கொடுக்குற கூட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமே இல்லையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சேலஞ்சு ஒர்க்கு தரேன். என்ன சேலஞ்சு ஒர்க்கு? பர்சனல் இவாஞ்சலிசம். பர்சனல் இவாஞ்சலிசம் என்னென்ன? ஒரு நாள் நல்ல 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து சமரியா ஊருக்கு போனாராம். கிணத்தங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தண்ணிக்கு தாகம் கேட்டாராம். அந்த பெண்ணோடு பேசினாரே, அந்த சம்பவத்துக்கு பேர் தான் பர்சனல் இவாஞ்சலிசம், தனித்தால் ஊழியம். நான் இங்கே தான் இருப்பேன், என்ன பண்ணணும்? 2 பேராக போய் உட்காந்து பார்த்து பேசி, எத்தனை சமாரியா பெண்களை ஓட்டின்னு வரீங்களோ, எத்தனை நிக்கோதோமை ஓட்டிக்கிட்டு வரீங்களோ. நிக்கோதோமெல்லாம் தனித்தால் ஊழியம்தான். புரியுதுங்களா? பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவங்கெல்லாம் யார் தான்? தனித்தால் ஊழியம் செஞ்சு அவங்களெல்லாம் அழைச்சார். பேதுரு, நான் பாவி, என்னை விட்டுட்டு போயிடுங்கன்னாரு. மக்களை இப்படி இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுங்க ஊழியத்தில். அதுதான் பிரைஸ் கார்டு. 10 பேரோடு சேர்ந்து போயிட்டு ஊழியம் செய்வதில்லை, தனிமையாக போயிட்டு ஊழியம் செய்யும்பொழுது தான் எனக்கு இறைவன் கொடுத்த கிருபை என்னன்னு தெரியும். சரி, அதனால் கம்மிங் சண்டே நமக்கு அந்த ஊழியம் இருக்குது, தனித்தால் ஊழியம். அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? பர்சனல் இவாஞ்சலிசம். ஓகே, இப்போ நம்ம 3 அதிகாரம் முடிச்சிட்டோம்ல. இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ஆனப்படினால் அவருடைய நிம்மதிக்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருங்கள். அந்த நிம்மதி யாருக்கு கெட்டு போயிடுது? யாருக்கு கிடைக்காமல் போயிடுதுன்னா யாருக்கு? பாருங்க, அவர் டெவலப் பண்ணிட்டார் மெசேஜ். இப்போ பின்வாங்கி, ஹலோ, இந்த பின்வாங்குறதுல 2 கூட்டம் இருக்கு. பின் மாற்றம், பின்வாங்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க. அவர்கள் யாரும் பின் மாறல. ஆனால் என்ன ஆயிட்டாங்க? பின் வாங்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் எங்கே தான் இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க. ஆனால் முன்னுக்கு வரல, எல்லாம் பின்னுக்கு போயிட்டான். ஆரம்பத்தில் எப்படி தான் இருக்குது? எல்லாம் முன்னுக்கு வராங்க. நாட்கள் போகுது, காலங்கள் கடந்து போகுது, வயசாகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ சொல்லுவாங்க, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். நான்லாம் எப்படி ஊழியம் செஞ்சு தெரியுமா? அந்த கதையை விட்டு இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? நான் எப்படியெல்லாம் கொடுத்தேன் தெரியுமா? நான் எத்தனை சர்ச்சை கட்ட, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அதை சொல்லு. டுடே நான் மறிக்கும் வரையும் வீரமுடன் வாழ வேண்டும். அவரால் அழைக்கப்பட்டவங்க பாருங்க. மோசே சாகும் வரையும் எப்படி இருந்தார்? காலேப் அன்றைக்கு இருந்த பெலன், தாவீது, யோசித்து பாருங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள் எலியாவானாலும் சரி, எலிசாவானாலும் சரி, சாமுவேலானாலும் சரி, கடைசி வரையும் எப்படி தான் காலத்தை முடித்தாங்க. என்னங்க வாழ்க்கையில் என்ன வேணும்? தளர்ந்துராதீங்க. இப்போ நான் சில டைலாக்கெல்லாம் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, நேரம் நிற்குது எனக்காக. இப்போ தான் மணி 8:30 ஆயிருக்கு. நான் நினச்சேன் 8:40 ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, டைம் நிற்குது.
அதனால் இன்னும் ஒரு 4 வசனத்தை படிக்கணும், படிச்சுடுவோம். எங்கே எத்தனாவது வசனம் முடிக்குது சொல்லுங்கள்? 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகளை உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சரி, இருக்கட்டும். அதனால் மக்களை நம்ம அப்புறம் பார்க்கலாத. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், வனாந்தர வாழ்க்கையில் எல்லாரும் நடந்துட முடியாது, நடப்பயில வேண்டும். இன்றைக்கி பேப்பரில் நான் பார்த்தேன், 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, இமயமலையில் ஏறி அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காருங்க. இமயமலையில் 2 கையும் இல்லை, அதுதான் மேட்ரு. அப்போது வனாந்திர வாழ்வில் நடக்க, இங்கே பாருங்கள் என்ன தலைப்பு, வீரமுடன் வாழறதுக்கு. எல்லாரும் வீரமாக வாழ்ந்துட முடியுமா? என்ன வேணும்? நடப்பயில வேண்டும். அதனால் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரும் டூல்ஸ் எடுத்தவெல்லாம் என்னவாயிட முடியாது, மெக்கானிக்கா ஆகிட முடியாது. டூல்ஸ் எடுத்தவங்கெல்லாம் கம்பெனியில் நின்று மிஷினில் வேலை பார்த்துருவோம் முடியாது. ஆக வனாந்திர வாழ்க்கையில் நாம் வீரமுடன் நடக்கணும். இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? என்ன சத்தமே இல்லையா? என்ன வாழ்க்கை இது? வனாந்திர வாழ்க்கை. வனாந்திர வாழ்க்கையில் என்ன வேணும்? நடப்பயிலணும். அதை கண்டுபிடிச்சிங்க, நடப்பயிலுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. வீரமாய் வாழ நடப்பயில வேண்டும். இந்த நடப்பயிலும் பொழுது சிலருக்கு என்ன வந்துடும்? நடக்க முடியாது. அதாவது நடக்கவே பழக்கம் இல்லாதவங்க நடந்தால் என்ன ஆகும்? கால் சுலுக்கிடும், கால் வீங்கிடும். ஆனால் கடுமையாய் உழைத்த மக்களுக்கு கால்களால் நடப்பயிற்சி காட்டார் வனாந்திரத்தில். ஆனால் கால்கள் வீங்காமல் காப்பவர் நம்மோடு உண்டு. இப்போ தான் ஆமேனே சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு ப்ராக்டிஸே இல்லை. ஹலோ, நடக்க பயல பண்ணுகிறவர் உன்னோடு கூட உண்டு. ஆகவே உன் கால்களில் என்ன வராது? வீக்கம் வராது. நம்புறீங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அந்த 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 வனாந்திர வாழ்வில் அவங்க இந்த செங்கடலை கிராஸ் பண்ண உடனே என்ன வந்துச்சு? மாறா தண்ணி தாகம். உங்களுக்கு தெரியாதுங்க. சளி பிடிச்சிருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கோம்? தண்ணி தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். செங்கடலை கிராஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன தெரியுது? தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது. ஆனால் குடித்தா என்ன வருது? கசப்பு. மக்களே, இந்த வனாந்தரத்தில் நடப்பயிலும் பொழுது கால் வீங்காமல் காக்கிறவர் கூட உண்டு. ஆனால் திடீர்னு என்ன வரும்? வாழ்க்கையில் கசப்பு வரும். ஆனால் அது கொஞ்சம் அப்படி தள்ளி போய ஏலிம் உண்டு, நீரூற்று உண்டு, ஃபால்ஸ் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன நிம்மதி இல்லையா உங்களுக்கு? எல்லாம் ஒரு மாதிரி வேணுங்கிறீங்க. ஸோ இந்த வனாந்திர பயணத்தில் மாறா வரும், மாறாக்கள் உண்டு. ஆனால் கூடவே என்ன இருக்குது? நீங்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது நான் யாத்திராமோ 14 அதிகாரம் முடித்து 15ஆம் அதிகாரம் பாட்டு முடிந்து நம்ம மாறாவை பார்க்குறோம். 16ஆம் அதிகாரம் தொடர்ந்து ஒன்று என்ன வந்துடுச்சு? இப்போ ஏலிம் நீரூற்று வந்துடுச்சு, ஃபால்ஸ் உண்டு. அதனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வருது? அந்த கேள்வி விட்டுட்டு நடப்பயிலு. பயல என்ன பயிலு? நடப்பயிலு. இது அவசியம். கசப்பு அவசியம். இந்த கசப்பை பார்த்துட்டு நீ ஏலிமை பார்த்துன்னு வச்சுக்க, நீ நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு பாரு, என்ன டேஸ்ட்டு! ஸ்தோத்திரம். அருமையோ அருமை. அதனால் அப்படி கிராஸ் பண்ணுறோம். ஹலோ, நடக்கிறாங்க. செங்கடல் கிராஸ் ஆகுது, மாறா வந்துச்சு, ஏலிமும் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் தாகத்துக்கு தண்ணி. ஏன்னா வனாந்திரம்ல என்ன கேட்கும் உடம்பு?
தண்ணி. ஆனால் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. உங்களுக்கு தெரியும், 250 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு மண்டபம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. 10 கேன் போதுமா பாஸ்டர்? அந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்தது தண்ணி 10 கேன் போதுமா? கால்குலேட் பண்ணுறேன். ஒரு ஆளுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி? ஓகே, ஒரு கேன் 20 லிட்டர், 10 கேன் 200 லிட்டர், ஒரு ஆளுக்கு 1 லிட்டர். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கேன் அனுப்பு. கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சும்மா மனக்கணக்கு இல்லை. எவ்வளோ பேர், ஒரு ஆள் எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிப்பாங்க, அப்போ எவ்வளோ தண்ணி தேவைப்படுது? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் வருவாங்க, 1 கிலோவில் எவ்வளோ பேர் சாப்பிடலாம், எத்தனை கிலோ தேவை, என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? எல்லாம் கால்குலேஷன் தான், ஒரு குத்து மதிப்பல்ல, பக்கா. அப்போது 6 லட்சம் இல்லை, 20 லட்சம் பேருக்கு தண்ணி வேணும். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த வனாந்தரத்தில் தாகம் உண்டு, ஆனால் மரணத்திற்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. தாகம் தீர்க்கிறவர் நம்மோடு கூட உண்டு மக்களே. அங்கே கண்மலைகளும் நீர் ஊற்றுகளும் மக்களோடு சூழ்ந்திருந்தது. அல்லேலூயா. இந்த பாதை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையாக இருந்தாலும் அதில் திருப்தி உண்டு. ஏன்னா உன்னை அழைத்து கொண்டு வருகிறவர் நம்மோடு கூட உண்டு. அதனால தான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ வீரமுடன் நட. அதில் பழகுங்க. எப்படி நடக்கணும்? என்னமோ வாழ்ந்து முடித்த மாதிரி சொல்லணும். கிறிஸ்டின் ஆகிட்டியா, உனக்கு கஷ்டம்தான் போ, என்னமோ வாழ்ந்து முடித்த மாதிரி பேசும். அந்த செய்தியை நீ கேட்காத, நீ திருப்பிக்கிட்டு சொல்லு. நீ கூட வாங்குக்கா, ஆனால் உன் கால் வீங்கி இருக்கலாம், ஆனால் உனக்கு தாகமாக இருக்கலாம், உனக்கு மாறா இருக்கலாம். அதெல்லாம் போயிடும். ஏன்னா மாறா வந்தால் உனக்கு என்ன வரப்போகுது? ஏலி மறப்போகுது. உனக்கு தாகம் வந்தால் தண்ணீருக்கு அலைவ, ஆனால் உனக்கு கொஞ்சம் எட்டிப்பார் கண்மலை உண்டு, கொஞ்சம் எட்டிப்பார் உனக்கு என்ன உண்டு? நீரூற்றுகள் உண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னை அலைய விடுகிறவர் அல்ல, என்னை திருப்தி பண்ணுகிறவர், எனக்கு அனுபவங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் என்னோட உண்டு. அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிச்சேன்னா அழுதுருவேன். ஏன்னா இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதைகள். அற்புதம், 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 அற்புதம். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து பாரு, தெரியும். ஒரு 50 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட நடந்து பாருங்க. கிறிஸ்தவனா வாழாத, எப்படி நடந்து பாருங்க, கிறிஸ்துவோடு நடந்து பாருங்க. எக்ஸலண்ட் லைஃப். கரங்களை தட்டி சொல்லுவீங்க. அற்புதம் அவர் நடத்துதல். அதனால தான் நான் சொல்கிறேன், நுனிப்புள்ள மேயிற பிரசங்கத்தை கேட்காதே, அடிக்கட்டையை காட்டக்கூடிய தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேளு. அதில் உனக்கு தேவ ரகசியம் வெளிப்படும். அதனால் மக்களே, இந்த வனாந்தர வாழ்வில் முன்னேறுவதற்கு உனக்கு என்ன வேணும்? வீரம் வேணும். பாயிண்ட்டை பிடிச்சிங்க பாரு, அதுதான். என்ன வேணும்? வீரத்துக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியத்தை மட்டும் விட்டுடக்கூடாது, தைரியமும் வீரமும் வேணும். கல்யாணம் ஆன பெண்ணே, புருஷன் வீட்டுக்கு நீ வர்றதுக்கு என்ன வேணும் உனக்கு? தைரியமும் வீரமும் வேணும். பொறுமையாரு, கொஞ்ச நாள் எல்லாம் அடங்கிடும். ஆரம்பத்தில் நீ எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஆனால் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் சிலருக்கு புரியவே மாட்டேன்னது என்னவோ எனக்கு தெரியலை. அதனால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க 11வது வசனம் 3:11 வேகமா 3:11-18. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அதனால என் அன்பு மக்களே, இந்த வனாந்தர வாழ்வில் வீழ்ச்சி அடையாமல் முன்னேறணும். என்ன அடைஞ்சிடக்கூடாது? வீழ்ச்சி அடையாமல் முன்னேறணும். எத்தனை பேர் வீழ்ச்சி அடையாமல் முன்னேறினாங்க 40 வருஷத்தில்? வீழ்ச்சி அடையாமல் எத்தனை பேர் முன்னேறினாங்கன்னா இருங்க, எத்தனை பேருமா? ஐயோ பாவம், ராமனுக்கு பொண்டாட்டி என்ன யாரோ தெரியல, அந்த மாதிரி இப்போ கையை வெறிக்கிறாங்க பாரு. என்ன கதை?
ஜாக்கிரதை, கேளுங்க கேளுங்க கேளுங்க, கதையை கேளு. ஆன்லைனில் இருக்கிற மக்களே எத்தனை பேர்? ஒன்லி 2. 20 லட்சத்தில் மீந்தது. இப்போ பர்சன்டேஜ் என்ன? 0. யோசித்து பாருங்களா. அவர் ரிசல்ட் என்ன? யோசித்து பாருங்க நண்பர்களே. ரொம்ப சிம்பிள்யா. இந்த வனாந்தர வாழ்வில் வீழ்ச்சி அடையாமல் முன்னேறுவதற்கு ரொம்ப சிம்பிள். விசுவாசி துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. உன்னை வழி நடத்துகிற கூட இருக்கிறவரும் அவரே. உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவரும் அவரே. நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் பெற்ற ரட்சிப்பு கிருபை. நாம் பெற்ற ரட்சிப்பு என்னது? கிருபை. இந்த ரட்சிப்பின் பிரதிபலன் கிருபை அல்ல, கிரியை. சொல்லி பாருங்க, இல்லை எழுதி பாருங்க, சொல்லுங்க. நாம் பெற்ற ரட்சிப்பு கிருபை, ரட்சிப்பின் பிரதிபலன்கள் கிரியில தான் இருக்கு. இந்த ரட்சிப்பு டெவலப் ஆகணும், இந்த ரட்சிப்பு ஊழியக்காரனா மாறணும், இந்த ரட்சிப்புல ஒரு பிரசங்கரா வரணும்னா கிரியை. ஹல்லேலூயா. ஆத்துமா ரட்சிக்கப்படுவது கிருபையினால கிரியினாலயா? கிரியினால. ஞாபகம் இருக்கட்டும். மொத்தம் 3 ரட்சிப்பை பற்றி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. சரீர மீட்பு, ஆவியின் ரட்சிப்பு, ஆத்மா ரட்சிப்பு. ஆகவே ஆத்மா ரட்சிப்பு கிரியில தான் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். இந்த டைம் பாருங்களா, இப்போ எகிரி குறிச்சி 8:45 காட்டுது பாருங்களேன். அப்போ நம்ம மறந்துட்டோம். இப்போ அது டப்புன்னு போயிட்டு 8:45 ஆகிப்போச்சு. இதுதான் தியானம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் பைபிள் படிக்கும் போது டைமே போல. ஆனால் இப்போ தியானிக்கும் பொழுது என்ன ஆச்சு? இப்போ போயிடுச்சு. ஏன்னா நாம் மறந்துட்டோம். இதுக்கு பேர் தான் தியானம். அன்பு நண்பர்களே, இந்த மனாந்தர வாழ்வில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் என்று சொன்னால் உன்னை விட்டு போவது எது? எதுவும் போகாது. நிம்மதி போயிடும். இந்த நிம்மதியை பணத்தினால் நாம் வாங்கல. இந்த நிம்மதியை உலக சிற்றின்பத்தில் வாங்கல, கிருபையினாலே பெற்றோம். எத்தனை பேர் இந்த நிம்மதியை பெற்று இருக்கிறீங்க? கார்டு கொடு தம்பி. 5 போலாமா? எனக்கு ஒரு சில நிமிடங்கள் கொடுக்குறீங்களா? ஏன்னா என் டைம் முடிஞ்சு போச்சு. இது உங்களுடைய டைம், அதனால தான் உங்ககிட்ட டைம் கேட்குறேன். போலாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. யோசித்து பாரு, எத்தனை முறை நமக்கு இந்த நிம்மதி போயிருக்கு. நான் சொல்வேன், இங்க பாருங்க, உலக நிம்மதி வேற, நாம் அடைந்திருக்கிற நிம்மதி வேற. இந்த நிம்மதியை பணத்தினால் வாங்கல, நம்முடைய கிரியையினால் வாங்கல, கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். இந்த நிம்மதியை அப்பா ரத்தம் சிந்தி சிலுவையில் தன் மரணத்தை ஊற்றி உனக்கும் எனக்கும் இந்த நிம்மதியை கொடுத்திருக்கிறார். அந்த நிம்மதிக்கு ஒரே வார்த்தை சொல்லுங்க, திருப்தி. ஹேய், ஹல்லேலூயா. போதும். ஓ, பிரைஸ் காட். திருப்தி. இந்த திருப்தி இல்லைன்னு வச்சிங்களேன், அலங்கோலம் தான் வாழ்க்கை. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசட்டேன். என்ன தம்பி? என்னடா தம்பி நிறுத்திட்ட? பாட்டு முடியலடா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்த வனாந்தர வாழ்வில் விழாமல் இருந்தால் 3 பாக்கியம் இருக்கான். இந்த வனாந்தர வாழ்வில் விழாமல் இருக்கணும். ஹலோ, எல்லாருக்கும் வீழ்ச்சி உண்டு, வீழ்ச்சி வரும். ஆனால் என்ன வேணும்? தைரியத்தோடு வீரம் வேணும். பயந்துடாதீங்க. என்ன தம்பி, ஃபெயில் ஆயிட்டா பயப்படாதீங்க. இந்த பாருங்க, உடனே 4ஆம் தேதி அட்டம்ப்ட், 2ஆம் தேதி அட்டம்ப்ட், உடனே நீ எழுதிடலாம். ஆனால் என்ன வேணும்? தைரியத்தோடு வீரம் வேணும். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அட விடப்பா, இதெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியம். எழுந்துரு, விழுந்து கிடக்காது, எழுந்துரு. அடுத்தது விழாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அதை பாருங்க. தலையை குனிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடாத, எழுந்து நடக்கப்பார். உன்னை காக்கும் கரம் உன்னோடு உண்டு. பாருங்க, நீ விழாமல் இருந்தால் கிடைக்கும் பாக்கியம் என்ன தெரியுமா? நம்பர் 1 பாருங்க, நம்ம முன்னாடியே வாஸ்தவம் 6வது வசனம் 3:6 என்ன இருக்கு? நாமே அவருடைய வீடாயிருப்போம். விழாமல் இருக்கிறவன் எவனோ அவன்தான் அவர் உலாவும் வீடு, அவர் தங்கியிருக்கும் வீடு. அவனிடத்தில் தமது கிரிகளை வெளிப்படுத்துவார். தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? என்ன புரியுது உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்துராதே, பின்வாங்கி போயிடாத மக்களே, பின் வாங்காதே. ஒரு கடமைக்காகிலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேஸ்ட். எனர்ஜெட்டிக் வேணும், ஒரு பலன் வேணும். பார்த்துக்கங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீ எத்தனை டிகிரி படித்தாலும் வேஸ்ட்டு. நாலேஜ் இல்லாமல், நாலேஜ் வேணும். அறிவை கற்றுக்கொள்ளுங்க மக்களே. சரி, அப்போ விழாமல் இருந்தால் கிடைக்கும் பாக்கியம் நம்பர் 1 அவர் வீடு. வர்ணிக்கவே முடியாது அந்த காட்சியை. நம்பர் 2 14வது வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையேந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். கல்யாணம் ஆன பொண்ண கடைசி வரைக்கும் அந்த பொறுப்பில் நீ இருந்தேனால் புருஷன் பங்கு உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீ எப்படி நீ குடும்பம் நடத்தின? நீ இப்போ என்ன கேட்குற? நானும் தாலி கட்டிங்க நான் அவரை. நீ எப்போ குடும்பம் நடத்தின? நீ வந்து என்ன கேட்குற? ஷார் அங்கே பாரு, பைபிள் இருக்கா பாருங்க, சத்தமாக படிங்களேன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதுதான் முடிவு பரியந்தும் அந்த பொறுப்பில் இருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உடன்படிக்கை பண்ணுறிய, அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே ஒரு 10 வருஷம் அல்லது இங்கே ஒரு 5 வருஷம், ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா அடுத்த 5 வருஷம் அங்கே போனாலும் இந்த 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 கம்யூனிகேட் என்ன ஆகிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம். தெய்வத்தோடு கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம். செகண்ட் 1, அவரிடத்தில் பங்கு. நான் இதை விவரிக்கணும். ஒரு இடத்தில் பங்கு நமக்கு உண்டாயிருந்தால் என்னென்ன கிடைக்குன்னு. அது என்ன பங்கு தெரியுமா? இங்கே பாருங்களா, அவர் சிங்காசனத்தில் ஷேர் பண்ணுவாரா? சிங்காசனம்னா அவர் ராஜ்யத்தில் உனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். என்ன சத்தமே காணுமே? அல்லேலூயா. அப்பா போட்டிருக்கிற மோதிரம் கிடைக்கும். அந்த இளைய குமாரனுக்கு கிடைச்சது, அதுதான் பங்கு. அவனுக்கு பாதரட்சை போடு, அவன் ட்ரெஸ்ஸை மாற்று, அந்த பங்கு கிடைக்கும். இப்போ நாங்கள்லாம் எந்த பங்கு இருக்கிறோம்? எங்கள் அப்பன் சொத்துல இருக்கிறோம். மாட்டுக்கார வேலை எங்கள் அப்பா, விவசாயி, அந்த ஷேரில் இருக்கிறேன் நான். சொல்லுங்களேன்.
த தேர்ட் ஒன் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். த தேர்ட் ஒன் இளைப்பாறுதல். விழாமல் இருந்தால் என்ன உண்டு? நிம்மதி உண்டு. தைரியமாக இருக்கலாம். சரி, ஆகவே ஒன்றை நாம் சிந்திக்கலாம் மக்களை. என்ன சிந்திக்கலாம்? நான் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்? என்ன இங்கே பாருங்களேன், சும்மா 1-2 வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 12வது வசனம் பாருங்களேன். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு எட்டி பார்க்காதபடி ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். அது உள்ளே வந்துடுச்சு, செத்தம். என்ன இருதயம் அது? பொல்லாத இருதயம். டவுட்டே தேவையில்லை. ஸ்தோத்திரம். டவுட்டு யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய ட்ராவல் டவுட்டு தான், லைஃப் டவுட்டு தான். லைஃப்பில் டவுட்டே வரக்கூடாதுங்க. கர்த்தர் மெய்யானவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர். எத்தனை போராட்டங்கள் வரட்டும், விட்டு கொடுக்காத வாழ்க்கையை. ஹல்லேலூயா. த செகண்ட் ஒன் நான் சொல்கிறேன், 6வது வசனம். இந்த தேவ பக்தியில் முடிவு பரியந்தும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, இந்த வீழ்ச்சியில் கலகம் ஒன்று வரும். அப்படியே சொல்லிட்டாங்க. என்ன பற்றியா? ஒரு முறை புத்தர்கிட்ட வந்து சொன்னாங்களாம். கவனிக்கிறீங்களா இல்லையா? உன்னை ரொம்ப தவறாக பேசிகிட்டு இருக்காங்க என் சீஷன். அவர் இப்படி தலையை சொன்னீன்னு சொன்னாரா, நண்பனே எனக்கு நீ ஒரு பரிசு தர, நான் வேண்டான்னு சொல்லிட்டா அது யாருக்கு போய் சேரும்? அது எனக்கு தான் சாமி வந்துடும். அந்த மாதிரி என் சிஷியை என்னை பற்றி குறை பேசுகிறான், அதை நான் ஏற்றுக்கலை, அது யாருக்கு போய் சேரும்? அது ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறேன், நான் ஏற்றுக்கலையேன்னாரான். அதனால் இந்த கலகங்களை என்ன பண்ணாது, நீ ஏற்றுக்கலைன்னா யாருக்கு போயிடும்? உனக்கு தட்டு வரிசை கொடுத்தானே அவனுக்கு போயிட போகுது. நீ எதுக்கு ஏற்றுக்கிற? என்ன சொன்னியா, என்னை பார்த்தியா, என்னை வச்சியா, நீ எதுக்கு அந்த தட்டு வரிசை நீ எடுத்துக்கிட்ட? என்ன சத்தமே காணுமே. ஸோ இந்த பயணத்தில் நம்ம வீழ்ச்சி அடைய பண்ணுறதுக்கு மிக முக்கிய ஆயுதம் எது? கலகம். வேணுகோபால் தெரியுமா, அந்த பிரதர் உங்களை பற்றி அவள் பேசினார். அவரா நல்லா பேசினார் என்கிட்ட. அதோடு நிறுத்திக்க, நல்லா இருப்ப. இதெல்லாம் சகஜம். நீ வீழ்ச்சி அடைவதற்கு உன்னை இதெல்லாம் வந்து சந்திக்கும். அடுத்தது 10வது வசனம் பாருங்களேன். 10வது வசனம் படிங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை வெறுத்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள், வழுக்கல் பிடி கொடுக்காத இருக்கிற ஒரு அனுபவம், வழுக்கிற அனுபவம், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. 11வது வசனம் கீழ்ப்படியாமை, 14வது வசனம் ஆதி அன்பு. இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்முடைய பயணம் இனிதே தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு இந்த கேம்பை முடிச்சுட்டு ஏண்டா வந்தோம். நேற்றுக்கு ஒரு பிள்ளை சொன்னான், அங்கிள் 4 நாள் 10 அங்கிள், இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சனிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடலாம் அங்கிள், ஆராதனை பண்ணிடலாம் அங்கிள். அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பி சனிக்கிழமை வந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணலாம். அன்றைக்கி 4 நாளெல்லாம் எங்களுக்கு பத்தலை. அப்படியா? வேலைக்கு போறியா? போகிறேன். எங்கள் கம்பெனியில் லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன. அதனால் மக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலக வடாந்திர வாழ்வில் எப்படி வாழ்வோம்? வீரமாக வாழ்ந்தால் வெட்கம் அடையாமல் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பின் வாங்கி வெட்கம் அடைவதை விட எழுந்துருங்க, எப்படி வாழுங்க, வீரமாக வாழ்ந்துடு. நீ வீரமாக செத்தேன்னா உனக்கு என்ன உண்டு? சல்லிட்டு உண்டு. வீர மரணம் அடைந்திருக்கிறார். ஆனால் கோழையா தோற்று போயிடாதே, முதுகு காட்டாதே, நெஞ்சை காட்டு, தைரியமா இரு. சத்துருனுடைய கரங்களில் விழாதபடி எச்சரிக்கையா இருங்க.
தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். வீட்டில் போய் தியானிங்க.